ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான அண்ட் சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்ய போகிறோம். நம்ம நார்மல் கேக் எப்படி செய்வோமோ அதே போல் தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு கப் அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இது வந்து வெது வெதுப்பாக இருக்குது, கை பொறுக்கிற சுட்டில் இருக்கணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இது 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா தயிராட்டம் உறைஞ்சி வரணும். அப்படி நீங்கள் இதை சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 கப் அளவு ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 4 முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா தயிராட்டம் வரணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தது பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை, நான் சர்க்கரை அப்படியே தான் சேர்க்கிறேன். நீங்கள் பவுடர் பண்ணி கூட 1 கப் அளவு பவுடர் சுகராக சேர்த்துக்கலாம். இதோட பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே டீட்டெயில்டாக வந்து நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். கேக் வந்து அந்த வீடியோ பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இதோட 2 கப் அளவு மைதா மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதோட 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கேக் வந்து நமக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். வேகமாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ரஃப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்பேச்சுலா இல்லை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டி எதுவும் இல்லாத. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1/2 கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான். நீங்கள் காய்ச்சின பால் கூட ஆற வச்சு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு பால் வந்து போதுமான அளவாக இருக்கும். நமக்கு வந்து கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ண டின் ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து நான் ரவுண்ட் டின் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆயில் இல்லைனா பட்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வந்து கீழேயும் சைட்லேயும் போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சைட்லலாம் போடும்போது நமக்கு அந்த காந்தாத நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கேக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச டின்னில் கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம கேக் பேக் பண்ணும்போது டின்னில் வந்து 1/2 டின்னு to 3/4 டின் அளவு தான் பேட்டர் இருக்கணும். அப்போ தான் அது பொங்கி வரும்போது வெளியில் வராத இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 டைம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாத இருக்கும். இப்போ இங்கே பேக் பண்ணுறதுக்கு நீ கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு கடாயை மூடி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட்டு இல்லைனா இந்த மாதிரி பேசன் வந்து வச்சுட்டு மூடிடுங்க. காற்று வெளியில் போகாத அளவு மூடிட்டு நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எனக்கு ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்க இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இல்லைனா கம்பி வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாத வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும், டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆற விட்டுருச்சேன். கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை பர்த்டேக்கெலாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம டெக்கரேஷனும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக டெக்கரேஷன் தான் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி அந்த டெக்கரேஷன் வீடியோ ஃபுல்லாக காட்டல, சிம்பிளாக தான் காட்டியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம நிறைய கேக் வெரைட்டிஸ் டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் தாங்க இதை வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இன்றைக்கி சிம்பிளாக 2 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து லேயர்லி விப்பிங் க்ரீம் மேலே சைட்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து சமப்படுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே க்ரீன் கலர் விப்பிங் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். அது பார்க்க இன்னும் நமக்கு டிசைன் சூப்பராக இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி டிசைன் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீன் கலரும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக வந்து நான் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே சின்ன சின்ன பூவாக வந்து ஒரு 2-3 கலரில் நான் பூ மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம ஸ்டார் நாசில் இந்த மாதிரி எந்த நாசில் என்னாலும் யூஸ் பண்ணி நமக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம பூ மாதிரி எல்லாமே நல்லா போட்டு எடுத்தாச்சு. சைட்லேயும் வந்து மாலை மாதிரி ஒரு சிம்பிள் டிசைன் கொடுத்து கீழே வந்து ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி ஒரு பூ மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.